ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு சோம்பு பொடி செய்யலான்னு சொல்லி பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பாகெல்லாம் காய்ச்சி கடலை மாவு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆனால் வந்து நமக்கு சோம்பு பொடி வரல, ரொம்ப சொதப்பிட்டு சோம்பு பொடி. அதனால் எங்கள் அக்கா வேறு ஸ்வீட் செஞ்சுட்டாங்க. ஸோ வந்து ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சாச்சு. ஸோ அது நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட் அன்றைக்கி. அப்புறம் வந்து இன்றைக்கி மழை வேறு சொல்லியிருக்காங்க எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாகவே. ஸோ அந்த மழை வந்து அதனால தான் நான் வந்து ஜாகிரஃபி எடுத்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கடலோர மாவட்டங்களுக்கு மழைன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ நம்ம அந்த மேப்பு வைஸாக நம்ம பார்த்துட்டு ஃபுல்லாகவே இப்போ இந்த மாதிரி டைமில் உட்காந்து படித்தா நல்லாவும் இருக்கும். ஈஸியாக வந்து நமக்கு வந்து அதாவது புரியும். டக்கு டக்குன்னு மனசை பதிஞ்சுக்கிட்டு நம்ம கரண்ட்டாக நம்ம எல்லாமே பண்ணிட்டு பார்த்துட்ருக்கோம்ல. அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே ஜாகிரஃபி எடுத்து நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி லைவ் விட்டுருந்தேனே. ஸோ வேளாண்மை கூறுகள் லைவ் போட்டிருந்தேன். ஸோ அதில் கண்டினியூட்டி தான் நான் உட்காந்து ஒரு வாட்டி கண்டினியூட்டி இல்லை, வேளாண்மை கூறுகளை திரும்பி ஒரு ரிவிஷன் விட்டேன். என்னென்ன படிச்சிருக்கோம் சும்மா அது மாதிரி ரிவிஷன் விட்டுட்டு ஸோ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி ரிசல்ட் வந்து நமக்கு வந்து டேட் தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கொஷின் தான் டிஆர்பி ரிசல்ட்டு எப்போ வரும்னு கேட்ட கொஷின் தான். ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நமக்கு டிஆர்பி ரிசல்ட்டு வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷன் பிடிஎஃப் தான் அது. பிடிஎஃப் அவங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையும் நமக்கு வந்து பிடிஎஃபாக ஒரு லெட்டராக வந்து வந்திருக்கு நமக்கு. ஸோ அதுதான் வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். சில இன்டர்வியூ டேட்டு முதற்கொண்டு நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி வந்துட்டு. ஸோ 17 நமக்கு பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ண சொன்னது எல்லாமே வந்து இதில் வந்துருக்கு. ஸோ யார் எக்ஸாமுக்கு பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணிங்களோ அவங்களுக்கு அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியல. ஸோ தெரிஞ்சிருந்தால் அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து சொல்லியிருந்தேன்னு சொன்னேன். இந்த போன நேற்று வெளியில் சொல்லியிருப்பேன் நான். ஸோ பாருங்கள், 26ஆம் தேதி நமக்கு வந்து இன்டர்வியூ டேட்டு. ஸோ இன்றைக்கி நமக்கு அப்படியே ரிசல்ட்டு வந்துடும். ஸோ எப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்து 2 பேர் போட்டி போடுற மாதிரி, இல்லாட்டினா 3 பேர் போட்டி போடுற மாதிரி, அதாவது 1:2 1:3 அந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் இன்டர்வியூக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.